சர்ச்சிபல் தமிழ் மோசே நம்பர் 333. இது கடவுளின் கைவன்மையே. பார்வோனுடைய மனம் கடினமானதே என்ற தலைப்பில் இந்த பகுதியை தர இருக்கிறோம். முன்குறிப்பு: அடிமைத்தனம் என்றால் என்ன? நமக்கு நன்றாகவே தெரியும். அடிமைகளாக இருப்பவர்கள் பலவிதமான துன்ப ஆபத்தான நிலைமையை சந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள். நாம் இந்த பகுதியில் அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரேல் மக்களை பார்வோன் மன்னனிடமிருந்து மீட்க எந்த அளவில் இறைவன் பரிவு கொண்டார், மோசே மூலம் அவர்களுக்கு கவனம் செலுத்தினார் என்பதை இந்த பகுதியில் பார்ப்போம். இன்றும் அடிமைகள் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்படுவதை நாம் அறிவோம். மிக வெறுக்கத்தக்க கடினமான வேலைகளில் அவர்களை ஈடுபடுத்தி கொடூரமாக நடத்தப்படுவதும் நாம் அறிந்ததே. பொதுவாக அவர்கள் குருடர்களாக அல்லது வயிறு வீக்கம் உள்ளவர்களாக, குனிந்து நலிந்து போன கால்களை கொண்டவர்களாக, தோல் புண்கள், வலிப்பு போன்ற அவதிகளில் உழன்று கொண்டிருப்பதிலிருந்து அவர்கள் அடிமைகள்தான் என்பதை நாம் அறிகிறோம். அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேலரை விடுதலை செய்விக்கும்படி மோசேயிடம் கடவுள் கூற, அவன் தான் தெக்குவாயன், பேச இயலாது என்று பதிலளிக்கிறான். ஆகவே கடவுள் மோசேயின் சகோதரன் ஆரோனை அவனுக்கு செய்தி தொடர்பாளராக இருக்க அனுமதிக்கிறார். விடுதலை பயண நூல் அதிகாரம் 5 1 முதல் 2, 17 முதல் 18 வசனங்களை வாசித்து பார்ப்போம். முக்கியமான வசனங்கள் மட்டும் தரப்படுகிறது. பின்னர் மோசேயும் ஆரோனும் பார்வோனிடம் வந்து அவனை நோக்கி, பாலைவனத்தில் எனக்கு ஒரு விழா எடுக்குமாறு என் மக்களை போகவிடு என இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைத்துள்ளார் என்று அறிவித்தனர். அதற்கு பார்வோன், யார் அந்த ஆண்டவர்? அவர பேச்சை நான் கேட்டு இஸ்ரேலை ஏன் அனுப்ப வேண்டும்? அந்த ஆண்டவரை நான் அறியேன், இஸ்ரேலரை நான் போக விடவும் மாட்டேன் என்று கூறினான். மேலும் இஸ்ரேலர்கள் சோம்பேறிகள், நீங்கள் சோம்பேறிகள், அதனால்தான் நாங்கள் போய் ஆண்டவருக்கு பலியிட வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். இப்போதே வேலைக்கு செல்லுங்கள், வைக்கோல் உங்களுக்கு தரப்பட மாட்டாது. எனினும் வழக்கமான எண்ணிக்கையின்படி செங்கல் அறுத்து கொடுக்க வேண்டும் என்று கூறினான். 6ஆம் அதிகாரம் 6 முதல் 8. நீ இஸ்ரேல் மக்களிடம் சொல்ல வேண்டியது, நானே ஆண்டவர், எகிப்தின் பார சுமைகளை நான் உங்களிடமிருந்து அகற்றுவேன், அவர்கள் உங்களை அடிமைப்படுத்துவதிலிருந்து விடுவிப்பேன் என்று இறைவன் கூறுகிறார். உங்களை நான் என் மக்களாக தேர்ந்தெடுப்பேன், உங்களுக்கு கடவுளாக நான் இருப்பேன். ஆண்டவர் மோசே ஆரோனை நோக்கி, இது அதிகாரம் 7 9 முதல் 11, 17, 21, 22. அருஞ்சேல் ஒன்று காட்டி உங்களை மேய்ப்பீங்கள் என்று பார்வோன் உங்களை நோக்கி கூறினால், நீ ஆரோனிடம் உன் கோலை எடுத்து பார்வோன் முன்னிலையில் விட்டெறி, அது பாம்பாக மாறும் என்று சொல் என்றார். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடம் சென்று ஆண்டவரிட்ட கட்டளை கிடங்க செயல்பட்டனர். ஆரோன் தனது கோலை பார்வோன் மற்றும் அவனுடைய அலுவலர் முன்னிலையில் விட்டெறிந்ததும் அது பாம்பாக மாறியது. பார்வோன் தன் ஞானிகளையும் சூனியக்காரர்களை வரவழைத்தான். எகிப்திய மந்திரவாதிகளாகிய அவர்களும் தங்கள் வித்தைகளால் அவ்வாறே செய்தார்கள்.
அவர்களுள் ஒவ்வொருவனும் தன் கோலை கீழே இட அவை பாம்புகளாக மாறின. ஆனால் ஆரோனின் கோல் அவர்கள் கோல்களை விழுங்கிவிட்டது. கையில் உள்ள கோலால் நான் நைல் நதியை நீரை அடிப்பேன், அது இரத்தமாக மாறும். நைல் நதியில் உள்ள மீன்கள் செத்துப்போக நைல் நதி நாற்றம் எடுத்தது. எகிப்தியர் நைல் நதி நீரை பருக இயலாமல் போயிற்று. எகிப்து நாடு முழுவதும் இரத்தமயமாக இருந்தது. இது போலவே எகிப்திய மந்திரவாதிகளும் தம் வித்தைகளால் செய்து காட்டினர். எனவே பார்வோனின் மனம் கடினப்பட்டது. ஆண்டவர் அறிவித்திருந்தபடி அவன் அவர்களுக்கு செவி சாய்க்கவில்லை. அதிகாரம் 8, 2, 7, 8, 13, 18, 19, 28, 29, 31. ஆண்டவர் மோசேயை நோக்கி கூறியது, நீ பார்வோனிடம் போய் அவனிடம் ஆண்டவர் கூறுகிறார், எனக்கு வழிபாடு செய்வதற்காக என் மக்களை போக விடு. அவர்களை அனுப்ப நீ மறுத்தால், இதோ நானே உன் நிலப்பகுதிகள் எல்லாம் தவளைகளால் தாக்கப் போகிறேன். ஆரோன் தன் கையை எகிப்தியரின் நீர்நிலைகள் மேல் நீட்ட, தவளைகள் ஏறி வந்து எகிப்து நாட்டை நிரப்பின. மந்திரவாதிகளும் தங்கள் வித்தைகளால் இது போலவே செய்து எகிப்திய நிலத்தின் மேல் தவளைகளை ஏறி வரச் செய்தனர். பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைத்து, என்னிடமிருந்தும் என் குடிமக்களிடமிருந்து தவளைகளை அகற்றிவிடுமாறு ஆண்டவரை மன்றாடுங்கள். ஆண்டவருக்கு பலியிடுமாறு நான் மக்களை அனுப்பிவிடுவேன் என்று கூறினார். ஆண்டவர் மோசேயின் மன்றாட்டின்படி செய்தருளினார். ஆக வீடுகள், முற்றங்கள், வயல்கள் ஆகியவற்றில் தவளைகள் மடிந்து போயின. மீண்டும் ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனிடம் உன் கோலை நீட்டச் சொல். நிலத்தில் உள்ள புழுதியை அடி, அது எகிப்து நாடெங்கும் கொசுக்களாக மாறும் என்று சொல் என்றார். கொசுக்கள் தோன்றுவதற்காக மந்திரவாதிகளும் தங்கள் வித்தையால் அதுபோலவே செய்ய முயன்றனர். ஆனால் அவர்களால் இயலாமல் போயிற்று. கொசுக்கள் மனிதர் மேலும் விலங்குகள் மேலும் தங்கியிருந்தன. மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது கடவுளின் கைவண்ணமே என்றனர். ஆயினும் பார்வோனுடைய மனம் கடினப்பட்டது. ஆண்டவர் அறிவித்தபடி அவன் அவர்களுக்கு செவி சாய்க்கவில்லை. அப்பொழுது பார்வோன், உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீங்கள் பாலை நிலத்தில் பலியிட நான் உங்களை அனுப்புகிறேன். வெகு தூரம் போய்விடாதீர்கள். மேலும் எனக்காகவும் மன்றாடுங்கள் என்று வைத்தான். மோசே மறுமொழியாக, நான் உம்மிடமிருந்து போய் பார்வோனிடமிருந்தும் அவன் அலுவலிடமிருந்தும் அவன் குடிமக்களிடமிருந்து 4 தினம் ஈக்கள் அகன்றுவிட வேண்டும் என்று ஆண்டவரை மன்றாடுவேன். ஆனால் ஆண்டவருக்கு பலியிடுமாறு மக்களை அனுப்பாமல் பார்வோன் இவ்வாறு தொடர்ந்து ஏமாற்ற வேண்டாம் என்று கூறினார். 32 வசனம். இம்முறையும் பார்வோன் தன் மனதை கடினப்படுத்தி மக்களை அவன் போக விடவில்லை. இந்த பகுதியில் வருவது மறுபடியும் 9ஆம் அதிகாரத்திலிருந்து தொடரும். நீங்கள் சர்ச்சுபல் தமிழ் 334வது பகுதியினை எபிசோடை பார்த்து கேட்டு மகிழுங்கள். இதில் முக்கியமான இறைவசனங்கள் மட்டும் தரப்பட்டு நீங்கள் எளிதில் பைபிளை வாசித்துக் கொள்ள இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் எங்களுக்கு எழுதுங்கள், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.